ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. வெள்ளியம்பலம் சன்னதியை பற்றி கேட்போம். சுந்தரேஸ்வர சன்னதியின் உள் பிரகாரத்தில் இருந்து கருவறைக்கு செல்லும் வழியில் கம்பத்தடி மண்டபமும் வெள்ளியம்பலமும் உள்ளன. வெள்ளியம்பலத்தை பெரிய மண்டபம் என்றும் அழைப்பர். இங்கு வெள்ளியால் செய்யப்பட்ட நடராஜர் விக்கிரகம் இருப்பதால் இதனை வெள்ளியம்பலம் என்றும் அழைக்கின்றனர். இந்த நடராஜரை சபாபதி என்றும் கூறுவர். சிவபெருமான் 5 சபைகளில் திருநடனம் புரிகிறார். அதில் ஒன்றாக மதுரை விளங்குகிறது. மற்றவை சிதம்பரத்தில் கனகசபை, திருவாலங்காட்டில் ரத்தின சபை, திருநெல்வேலியில் தாமிர சபை, குற்றாலத்தில் சித்திர சபை என்பதாக உள்ளன. சுவாமி சன்னதிக்கு முன்பாக சற்று வடக்கு புறத்தில் கால் மாற்றி நடனமாடிய நிலையில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் நடராஜ பெருமான். கால் மாற்றி என்றால் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கிய நிலையில் காட்சி அளிக்கிறார். பொதுவாக வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கியவாறுதான் நடராஜ பெருமான் காட்சியளிப்பார். இங்கு மட்டும் இப்போது ஒரு மாற்றம். ஏன், எப்படி? வெள்ளியம்பல நடராஜரை பற்றி வேறொரு அத்தியாயத்தில் நாம் விரிவாக பார்ப்போம். அதாவது சிவபெருமானின் திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்ட பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் தாங்கள் தினமும் சிவனின் திருநடனத்தை கண்டுகளித்த பின்னரே உணவருந்துவது வழக்கம் என்று கூறி அந்நடனம் பார்க்காமல் சாப்பிட போவதில்லை என்று பிடிவாதத்துடன் இருந்தனர். இவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டாக அப்போது சிவன் நடனமாடிய பின்னரே அவர்கள் உணவருந்தினர். அந்த காட்சிதான் வெள்ளியம்பலத்தில் உள்ளது. இப்போது இவர் கால் மாற்றி ஆடியது ஏன் என்பது பற்றிய விஷயத்திற்கு வருவோம். மதுரையை ஆட்சி செய்த விக்கிரம பாண்டிய மன்னரது மகன் ராஜசேகர பாண்டியன். அவரது மகன் 64 ஆய கலைகளில் 63 கலைகளில் மிகுந்த தேர்ச்சி பெற்றிருந்தான். இன்னும் ஒரே ஒரு கலையில் மட்டும் தேர்ச்சி பெற்றுவிட்டால் முழுமை பெற்றவனாக மாறிவிடுவான். அவ்வாறு அவன் தேர்ச்சி பெற எஞ்சிருந்த ஒரே கலை என்ன தெரியுமா? நடனக்கலை. இந்த கலை சிவபெருமானுக்கு மட்டுமே சொந்தம் என்று அவன் கருதி வந்த காரணத்தால் சிவனுக்கு சொந்தமான ஒரு கலையை தான் கற்பது சரியானதாக இருக்காது என்று நினைத்தான். எனவே பலர் வற்புறுத்திய போதிலும் அக்கலையை கற்பதில் அவனுக்கு தயக்கமே மிஞ்சியது. இந்நிலையில் சமகாலத்தில் வாழ்ந்து வந்த மன்னர் கரிகால சோழர் நடனக்கலை உள்ளிட்ட 64 ஆய கலைகளிலும் மிகுந்த தேர்ச்சி பெற்று விளங்கிய விவரம் அவனுக்கு தெரிய வந்தது. இதன் பின்னரே அவனது தயக்கம் விலகி நடனக்கலையை கற்கும் ஆவல் துளிர்த்தது. நடனக்கலை பயிற்சி செய்தான். பயிற்சி என்றால் தீவிர பயிற்சி, கடின பயிற்சி. அப்போது உடல் முழுவதும் ரணமாக வலித்தது. உடம்பின் ஒவ்வொரு பகுதியும் களைத்து போயிற்று. அப்போதுதான் நடனக்கலை என்பது மிகவும் கடினமானது என்கிற உண்மை ராஜசேகர பாண்டியனுக்கு உரைத்தது. இத்தகைய ஒரு கலையை சிவபெருமான் கற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் என்றால் அவருக்கு எந்த அளவிற்கு வலியாய் வலித்திருக்கும் என்பதை யோசித்து பார்த்தான். மனம் சங்கடத்தில் ஆழ்ந்தது. இவ்வாறு நடன கலையிலும் தேர்ச்சி பெற்று 64 ஆய கலைகளிலும் முழுமையடைந்த பாண்டிய மன்னனின் புதல்வன் நடராஜ பெருமானிடம் சென்று ஆசி பெற ஆவலாக இருந்தான்.
நேராக வெள்ளியம்பலம் வந்தான். மன்னரின் புதல்வன். கோயிலே பரபரப்பாக இருந்தது. பூஜை புனஸ்காரங்கள் பலமாக இருந்தன. தேவாரம் இசைக்கப்பட்டது. ராஜசேகர பாண்டியன் நடராஜர் விக்கிரகத்திற்கு முன்பாக நின்றான். கண்களை மூடி தியானித்தான். பின்னர் கண்களில் நீர் பனிக்க நடராஜ பெருமானையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தவாறு நின்றான். அவர் வலது காலை தூக்கியவாறு நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். நடனம் ஆடுவதே மிகவும் கடினமானது. அதிலும் வலது காலை தூக்கியவாறு இடது காலை மட்டுமே ஊன்றியவாறு பல காலமாக நிற்பது என்றால் அது என்ன அத்தனை சாமானியமானதா? எத்தனை கடினம்! இவ்வாறு அவன் மனதிற்குள் என்ன அலைகள் ஓடின! வருத்தமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. இதனை பற்றி சிவனிடமே கேட்க வேண்டும் என்று உள்ளத்திற்குள் உறுத்தல் எழுந்தது. எனினும் தேவர்களும் முனிவர்களும் இதனை பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கும்போது தான் இக்கேள்வியை கேட்பது சரியாக இருக்காது என்று தோன்றியதால் பேசாமலேயே இருந்து விட்டான். என்றாலும் அவன் மனதிற்குள் இந்த எண்ணம் சுழன்றாடி தினமும் அவதிப்பட்டு கொண்டே இருந்தான். இது போன்ற ஒரு தருணத்தில் சிவராத்திரி நாள் வந்தது. இவ்விழா மதுரை எம்பதியில் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அப்போதும் அப்படியே கோலாகலமாக நடைபெற்றது. ராஜசேகர பாண்டியன் கோயிலுக்கு சென்றான். 4 கால பூஜைகள் அத்தனையிலும் பங்கேற்ற அவன் மிகுந்த பயபக்தியோடு நடராஜ பெருமானின் முன்னே மெய் மறந்து நின்று வணங்கினான். அப்போது அவனுள் ஏற்கனவே பொதிந்து கிடந்த சங்கடங்கள் பீரிட்டு எழுந்தன. என்ன ஆனாலும் பரவாயில்லை, இன்று அவரிடம் இது பற்றி கேட்டே ஆக வேண்டும் என்று தோன்றியது. வெகு நாட்களாக ஒரே காலை ஊன்றியவாறு நின்று கொண்டிருக்கும் இறைவா, உன் கால் வலி எடுக்காதா? இத்தனை வலியை யாருக்காக பொறுத்து கொண்டிருக்கிறாய்? தயவு செய்து காலை மாற்றி ஆடக்கூடாதா? இவ்வாறு நீ செய்யாவிட்டால் உன் முன்பாகவே ஈட்டி ஒன்றை ஊன்றி அதில் விழுந்து எனது உயிரை மாய்ப்பேன் என்று மெய்மறந்து கதறினான். அப்படியே கண்களை மூடியவாறு வெகு நேரமாக உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் கலங்கி அழுதான். நேரம் ஓடியது, நிமிடங்கள் கரைந்தன. அப்படியே வெகு நேரம் ஓடியது. ஒருவாறு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திவிட்டு கண்களை திறந்தான் ராஜசேகர பாண்டியன். என்ன ஆச்சரியம்! இந்த பக்தனின் வேண்டுதலை செவிமடுத்த இறைவன் தனது காலை மாற்றிக்கொண்டிருந்த காட்சியை கண்டான். வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கியவாறு காட்சியளித்தார் நடராஜ பெருமான். இது உண்மைதானா? நம்பக்கூடிய ஒன்றா? கண்களை நன்றாக கசக்கி விட்டு கொண்டு பார்த்த போதுதான் அது உண்மை என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அங்கு திரண்டிருந்த அனைவரும் இதனை கண்டு வியப்பில் திகைத்து போயிருந்தனர். இவ்வாறு கால் மாற்றி ஆடிய காட்சி பற்றி பரஞ்சோதி முனிவர் இயற்றி திருவிளையாடற் புராணத்தில் மாறி ஆடினார் படலத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளியம்பலம் சன்னதியை பற்றி கேட்டோம். அடுத்ததாக 8 வெள்ளை யானைகள் பற்றி கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.